எல்லாரும் ரொம்ப ஆவலா கேட்கறவங்களுக்கும் இரங்கல் சொல்ல எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஃப்ளைட் ஏற போறேன், டிக்கெட் கிடைச்சிருச்சு. என்னால இதுதான் லேட்டஸ்ட் புக் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் திங்க் சாட்டர்டே ஏர்லி மார்னிங் வந்துடுவேன். இல்லை நானும் அப்பாவும் டெய்லி பேசிப்போம், டெய்லி காலையிலையும் நைட்டும். அவங்க எந்திரிச்ச அப்புறமும் பேசுவாங்க, நைட்டு தூங்குறப்பவும் பேசுவாங்க. அந்த மாதிரிதான், வேற ஒன்றும் இல்லை. உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு இல்லை நல்லா இருக்கேன்னு தான் சொன்னாங்க. நான் போன வருஷம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ வந்துட்டேன் உடனே கிளம்பி. அது எல்லாருக்கும் தெரியும். நான் 3 months தங்கினேன் அவங்களோட ஃபுல்லா. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நல்லா அவங்க பெட்டரான அப்புறம் தான் கிளம்புனேன். அதுதான் லாஸ்ட் மீட்டிங். வீடியோ கால் அடிக்கடி பேசுவோம். ஆசை எனக்கு தெரியல, ஒன்றும் யோசிக்க முடியல, எனக்கு ஒன்றும் பேச முடியல. ஆசைன்னா எனக்கு தெரியல, அவங்களுக்கு எப்பவுமே பிஸியா இருக்கணும், அதுதான் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான். என் பிரதர் மேரேஜ் இப்போ இருக்கு, அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஆவலா இருந்தாங்க, சந்தோஷமா. அதுதான், அதை பத்தி தான் பேசிட்டே இருந்தோம். ஸ்டார்டிங்ல காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். பட் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எனக்கு ஒரு மதர் அண்ட் ஃபாதர் 2 ரோல். ரொம்ப க்ளோஸ். நாங்க ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்லி இது மாதிரி ரிலேஷன்ஷிப். சினிமால இருந்து எல்லாம் ஜாலியா பேசுவோம், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். தெரியல என்ன பண்ண போறேன்னு தெரியல.